இதுல லைனா போக தெரிஞ்ச உனக்கு நல்ல விஷயத்துல லைனா போக தெரியல பாத்தியா? இல்ல ப்ரோ, இதுல ஃபர்ஸ்ட் போவேன், அப்புறம் 10வது போவேன், அப்புறம் 100வது போவேன். ஏதாவது வித்தியாசம் வராதா என்று நான் எல்லாமே பார்த்துட்டேன் ப்ரோ. இனிமே எதுவும் நேர்ல பார்த்தாதான் உண்டு. அவ்வளவு கஷ்டம். தம்பிதான் பாவம், டெய்லி அடிக்க வேண்டி இருக்கு. நான் அடிச்சு பழகிட்டேன், அவன் வாங்கி பழகிட்டான். உங்களால என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. அன்பார்ந்த குழந்தைகளே, எனக்கும் இந்த கூட்டத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஏன்னா நான் உயிரோட இருந்த காலத்துல கூட யாருக்காவது காய்ச்சல் நான் ரொம்ப அன்பான முறையில தலையில ஆசீர்வாதம் பண்ணி தான் குணப்படுத்தி விடுவேன். ஆனா இப்ப இவங்க பண்றத பார்க்கும்போது ஐயோ, இந்த கரண்ட் கம்பியில காக்க அடிபட்டு படைச்ச போல படைச்சணும். வாட் அ மெடிக்கல் மிராக்கிள். ஆனா இந்த 10 ரூபா சேர்லதான் இப்படி என்ன குடியிருத்தி கரண்ட் பாஸ் பண்ண வச்சிருக்கணும் பாருங்க. அங்கதான் மக்கள் நிக்கணும் இல்லையா? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லியே, நான் இந்த உலகத்துல இப்போதைக்கு இல்லைன்னு தெரிஞ்சு வச்சுட்டு என்னெல்லாம் பண்ணணுமா நல்லா பண்ணுங்கடா. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் மொத்த உலகத்தை சுண்டி தூக்கி எறியனா இல்லையான பாரு. அப்பால போக சாத்தான்களை. உங்கள் வாழ்க்கையை படமாக எடுத்தா அதுக்கு என்ன டைட்டில் வைப்பீங்க? மீ கன்னி ராசியும் கன்னி கரியாத சுண்ணியும், மேஷ ராசியும் மேயாத சுண்ணியும், கும்ப ராசியும் குண்டியடியும், அட ராசியும் கண்டார கோழியும், கும்ப ராசியும் கூதி வாழ்க்கையும், மகர ராசியும் மக்கு கூதியும். மக்களே, எனக்கு நான் ஒரு கீழே ஊந்துட்டு இருக்கல ஒரு மண்ணொல்லி பாம்பும் அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, சரியா? ஆனா நீங்களே பாருங்க மக்களே, வயிற்றுல வீல கட்டி இருந்து உள்ளுது. இது என்ன டிஜிட்டல் நாகினியா? இதை போல விட்டுருவோம் மக்களே. இந்த தலைக்க மேல ஒரு கொடை மாதிரி இருக்கு. நான் யோசனை கோயிலுக்குள்ள என்னோட மழை பெய்யுது, என்ன கொடை இருக்கு போல. அதுக்கப்புறம் தான் தெரியுது அது 5 தலை பாம்பா. ஆனா உண்மை சொல்லியே டிஜிட்டல் நாகினி நாய் தான். ஆனா இவையெல்லாம் இப்படி பண்ணும்போது எனக்கே ஒரு டவுட் வருது. உண்மையிட்ட நான் இந்த உலகத்துல இருக்கேனா, கடவுளும் சரி நான் இருக்கேனா, இல்ல என்ன வச்சு விளையாடணும்னு எனக்கே ஒரு டவுட் வருது. நான் என்ன செய்யக்கு? கிட்ஸ் திருமணம் தள்ளி போவதற்கான காரணங்கள்: 1 ஓனரை கொடுமைப்படுத்தியது, 2 தத்தான் பாலில் நூல் கட்டியது, 3 கிணற்றில் கல் போட்டு விளையாண்டது. ஆனா உண்மை கூட பிறந்தவர்களை குப்பையிலிருந்து எடுத்துட்டு வந்தோம் சொல்லி அள வைத்தோம். சன் டிவில நியூஸ் வாசிக்கிற அந்த ஆன்டியும் அங்களும் புருஷன் பொண்டாட்டிங்க நம்பினது. 2 நாயும் ஒன்னா இருக்கும்போது கல்லால் அடிச்சு பிரிச்சு விட்டது. 1 வருஷத்துல 10 முறை தாத்தா பாட்டிய கொன்னு லீவு போட்டது. தவளை குட்டி பிராக்கெட்ல தலைப்புறட்டை மீனுன்னு நினைச்சு பிடிச்சு தொட்டில் வளர்த்த பாவம். கிஸ் பண்ணா குழந்தை பிறக்கணும்னு நினைச்சது. ஆனா உண்மை மக்கா நான் ஏர்லி 2K கிட்ஸ் மகா இருந்தாலும் இந்த 90s கிட்ஸ் பாவம் பிரமக்கா. பிரம்மன் டு மை லைஃப். இவன் ஒரு ஆளு புண்ட, இவனுக்கு ஒரு வாழ்க்கை புண்ட. இஷ்டத்தை எழுதுவோம், எவன் கேப்பான் அப்படின்னு பிரம்ம நம்மள நினைச்சு எழுதியிருக்கு. சரி, இதுக்கு நம்ம பயில என்னெல்லாம் சொல்லிக்கணும்னு போய் பாப்போமா? எழுது எல்லாம் முடிஞ்ச மேல வரும்போது எடுத்தவன் குஞ்சிலே சரிவே. நீ என்னடா என் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது? லவுடை கப்பால் என் வாழ்க்கையை நானே மாத்திக்கிறேன். நான் ஒரு ஆளு பண்றேன்னு சொல்ற, நானாவது உழைக்கிறேன், நீ சும்மா சுண்ணி ஆட்டின்னு தானே இருக்க. பார்த்தா நான் நினைச்சேன் என் வாழ்க்கை எப்படி வேணா எழுதுவேன்டா புண்ட. நீ ஒரு ஆளு புண்டனும் உன்னை டெய்லி வேண்டணுமா மடப்புண்ட. ஆனா உண்மையை சொல்லியே மக்கா, அவர் 1000 தான் இருந்தாலும் அவர் மும்மூர்த்தி அல்ல, அவர் ஒரு கடவுள் மக்கா. ஆனா அவருக்கு நம்ம பயில இப்படி எல்லாம் ரிப்ளை கொடுக்கப்படாது மக்கா. மேரிடு ஒய்ஃப் டு ஹஸ்பண்ட், அதாவது புதுசா கல்யாணம் ஆன பெண்டாட்டி வந்து மாப்பிள்ளைட்டு கேக்கியா ஒத்துக்கிட்டே இருக்கிறோம். Me to my future wife. 30 வருஷமா ஒரு ஸ்கில்ல ஆஃப்லைன்லயே வச்சுட்டு இருந்தேன்.
நீ யாரு அடி கபிலா? உன் பொண்டாட்டி யாரு கேப்ப? பார்க்காம வேற என்ன பண்ணுவாங்க? அவன் எவ்வளவு நாள் ட்ரீமோட இருந்திருப்பான். அதுக்கு தாண்டா புண்டாமான கல்யாணம் பண்றோம். இதயத்தை கூட விட்டுருவோம்டா, ஆனா அதுல ட்ரூலா லைட் வச்ச பத்தியா அதுதான்டா தாங்க முடியல. ஆபரேஷன் பண்ண சொன்ன புதக்குழி தோண்டி வச்சிருக்கேன். இதயம் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: இதயம் வரைபடம் ஒன்று, இஞ்சி டைப் ஒன்று, கையில் கிடைக்கும் புக்ஸ், முக்கிய குறிப்பு கலர் புக், ஏசியன் பெயிண்ட் ரெட் கலர், சத்ய சாய்பாபா ஒரு போட்டோ, சீரியல் கலர் பல்ப் கொஞ்சம், கடைசியாக ஹாஸ்பிட்டல் ஜன்னலின் கண்ணாடி துகள்கள். துளையில் ஆழம் பார்க்கும் அரிய மனிதன். பெண்களின் கனவு நாயகன், கடின உழைப்பால் உயர்ந்த மனிதன். எவ்வளவு பெரிய ஆழ்துளை கிணத்திலையும் இறங்கி வேலை செய்யும் கடின உழைப்பாளி தலைவன். இவர் ஹார்டு ஒர்க்கர். அடிமட்ட வரையும் இறங்கி பிராக்கெட்ல இறக்கி வேலை செய்வார். நீ அடி போட்ட சண்டை எல்லாம் கண்ணுக்குள்ளே இருக்கு வாத்தியாரே. ராஜம் பொண்டாட்டிடா நானு. அப்போ விரைவில் குணாவுடன் உங்களை பார்க்கலாம். ராஜன் மறைவிற்கு காத்திருக்கிறோம். ராஜன் பொண்டாட்டி இல்ல, தலையாட்டி பொண்டாட்டி. இந்த புண்டைக்குதான் இன்ஸ்டாகிராம் பக்கமே வாரதில்ல. அப்போ பின்னாடி வாரது யாரு? கொப்பனா.